வாங்க இன்றைக்கி ஒரு பாயசம் பண்ண போகிறேன். எப்போவுமே ஜவ்வரிசியும் சேமியாலையும் செய்கிற பாயசத்தை விட இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். மக்கானா வச்சு, நல்லா சத்தான மக்கானா வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்து நல்லா நெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்துட்டு அதிலே கொஞ்சம் நெய் விட்டு அந்த மக்கானா வந்து கொஞ்சம் வறுத்துருங்க. வறுத்தா தான் நல்லா அந்த வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் மக்கானாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, இது வந்து குழந்தைங்களுக்கு மக்கானாவாக நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தும் இது. அதனால் இதில் பண்ணி கொடுங்க. வித்தியாசமான சுவையில் இருக்கும். அதே கொஞ்சம் நெய் விட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு வறுத்துட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா பெருசு பெருசாக நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்துடட்டும். வெந்த பிறகு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற சர்க்கரை போட்டுக்கோங்க. எப்போவுமே பாயசம் பண்ணும்போது உங்களுக்கு சேமியா பாயசம் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த சர்க்கரை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சுதுன்னா பாயசம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அந்த மக்கானாவில் வந்து பாதி மக்கானாவை எடுத்து நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ராக்கிக்கலாம். பவுட்ராக்கி இப்போ அந்த பாயசத்தில் போட்டுருங்க. கொஞ்சம் மக்கானா அரைக்காமல் எடுத்து வச்சுருங்க. அந்த மக்கானா முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அதிலே போட்டு அந்த பாயசத்துலேயே நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மக்கானாவில் அந்த இனிப்பு சுவை ஏறும். நல்லா கொதித்த பிறகு நான் திக்கான ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு பால் விட்டுக்குங்க. இதில் ஏலக்காய் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சுவையான மக்கானா பாயசம். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.